நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 2024 தேர்வு நடக்குது 18ஆம் தேதி. அந்த தேர்வுக்கு மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. மதியமாக செகண்ட் பேப்பர். அது ஃபுல்லாக மாடர்ன் கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக போடுறோம். இப்போ ரோமன் வைஸாக நான் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக அது இம்பார்ட்டன்ஸு. இந்த கொஷினை பொறுத்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணால் 100க்கு 94% எடுத்துடலாம். இங்கே இப்போ பார்க்கலாம். மதியமாக 2, இதுக்கு டைமிங் 2.5 hours. கின்ஹி தோ பெர்சனோங்கே உத்தர் லிக்கியே அப்படிங்கிறது டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொஸ்டின்னு. இதில் இனி 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2.5 marks, மொத்தம் டோட்டலாக அதுக்கு 5 marks. கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படின்னா இதில் கதை கொடுத்துருக்காங்க. அந்த கதையில் மொத்தம் டோட்டலாக 3 ஸ்டோரி இருக்குது. இதில் ஏதாவது 1 மட்டும் எழுதுங்க. 3மே இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். கின்ஹின் தோ பெர்சனைக்கு உத்தர் லிக்கியே தோ அப்படி மாதிரி இதில் மொத்தம் டோட்டலாக 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2.5 marks. கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே. இது சாராம்சம் அப்படின்னு இதில் எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் டோட்டலாக 4 எஸ்ஏ இருக்குது. ஏதாவது ஒரு எஸ்ஏ மட்டும் எழுதினா போதும். இதில் சார்பாயி ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. சார்பாயி ராம்கா வன்வாஸ், இந்த 2மே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. நல்லா அதை பார்த்துக்குங்க. கின்ஹின் சார்கா லிங்க் பத்திலியே. லிங்க் அப்படிங்கும்போது ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜெண்டர் அப்படின்னா ஆண்பால் பெண்பால்ன்றது அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதில் டோட்டலாக 10 கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நீங்கள் பிராத்மிக்கில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. மற்ற இதில் 4 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. கின்ஹின் சார்கா வச்சன் பத்தலியே. வச்சன் பத்தலியேன்னா ஒருமைப்பன்மை சிங்குலர் ப்ளூரலாக கொடுத்துருக்காங்க. சிங்குலராக ப்ளூரலாக மாற்றணும், ப்ளூரலாக சிங்குலராக மாற்றுறது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸு. இதுலேயும் 10 இருக்குது. ஏதாவது 4 மட்டும் எழுதுங்க. கின்ஹின் சார் அங்கோன்கோ அக்ஷரம் லிக்கியா. அக்ஷரம் அப்படின்னா நம்பர்ஸு. இந்த நம்பர்ஸ் இனி 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸு. இப்போ இங்கே 18 கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் 18 அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். 25னா 25 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹிந்தியில் நீங்கள் ரைட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸு. வாக்கிய பத்திலியே. வாக்கிய பத்திலியே அப்படின்னா இங்கே சென்டென்ஸ் இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணுது, இது வாக்கியமாக நீங்கள் வாட்சி அப்படின்னா இதில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அது ஆக்டிவாக இருந்தால் பாசிவ் வாய்ஸாக நீங்கள் மாற்றுறது. ஒன்றுக்கு 2 marks. ரொம்ப இது கிராமர் பாட்டு ஃபுல்லாக வீடியோஸில் இருக்குங்க, எல்லாமே நீங்கள் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். 9th ரொமில் வாக்கிய ஜோடியே. ஜோடியே அப்படின்னா அந்த இடத்துல கம்பைன் சென்டென்ஸு. இங்கே 2 சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. அது ஒரே சென்டென்ஸாக நம்ம ஒரே இதாக கொண்டு வரணும், முழுமையாக்கணும். இதுக்கு மார்க் ஒன்றுக்கு 2 marks. கின்ஹின் 5 வாக்கியங்கா சஸ்து ரூப் லிக்கியே அப்படின்றாங்க. இங்கே சஸ்து அப்படின்னா இங்கே தவறான சொற்களாக இங்கே கொடுத்துருவாங்க. இது சரியான சொற்கள் சென்டென்ஸாக நம்ம மாற்றணும் இந்த இடத்துல. இதுக்கு மொத்தம் இங்கே 6 கொடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். அது ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. किन्हिन परीक्षा के बारे में विद्यार्थियों को बातचीत அப்படின்னா இந்த கான்வெகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உரையாடல் மொத்தம் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதில் ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். அதுக்கு மார்க் 10 marks. छुट्टी मांगते हुए आपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए. पत्र அப்படின்னா இந்த லெட்டர் ரைட்டிங் மொத்தம் 2 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது 1 மட்டும் எழுதணும். இந்த யான்றது அல்லதுன்னு அர்த்தம். இது எழுதலாம், அப்படி இல்லைன்னா இதை எழுதலாம். அதே போல் கான்வெகேஷன் அந்த மாதிரி 2ல் ஏதாவது 1 மட்டும் எழுதலாம். किसी एक शीर्षक पर
நிபந்து லிக்கிய நிபந்த் அப்படின்னா வந்து ஜென்ரல் எஸ்ஏ. இங்கே கட்டுரை கொடுத்துருக்காங்க. இதுங்க வந்து தீபாவளி கொடுத்துருக்காங்க, காய் கொடுத்துருக்காங்க, ஹமாரா தேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த தீபாவளி காய் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ரைட் பண்ணி பாருங்கள். இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுனா போதும். अपनी பிராந்திய பாஷாமி அனுவாத் கீஜே. பிராந்திய பாஷா அப்படின்னா அந்த இடத்துல வந்து உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து எழுதுங்கன்னு இருக்காங்க. இங்கே வந்து ஹிந்தியில் ஃபுல்லாக பேராகிராஃப் இருக்கும். அது நம்ம தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் கூட இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதலாம். அந்த இடத்துல இங்கே தக்ஷின் பாரத் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தென்னிந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஹிந்தியில் படித்து பார்த்து தமிழில் கூட மொழியாக்கம் பண்ணி அப்படியே எழுதலாம். இதுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமனு கின்கிமி அனுவாத் கீஜே. இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் வந்து அங்கே ஏற்கனவே ஹிந்தி மெயின் கொடுத்து ஹிந்தியில் வந்து நம்ம இங்கே படித்து பார்த்து தூக்கு மேடைகள் அப்படிங்கும்போது ஹிந்தியில் வந்து நம்ம வந்து எழுதணும். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆன்னு இருக்குது, அது ஹிந்தியில் வந்து நம்ம எழுத பேராகிராஃப். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். apa sih?